பூக்கி படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் வந்து பசங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஃபஸ்ட் லவ் தான் வந்து என்றைக்குமே வந்து வலியை கொடுக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில் அது ஒரு நினைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதை கடந்து நீங்கள் எத்தனை லவ் பண்ணாலும் அது வந்து வாழ்க்கையை கடத்தி தான் போகும். அதனால் வந்து பிரேக்கப்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம எப்படிலாம் மன உளைச்சல் ஆகிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஜாலியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டோடு வராதிங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காதலர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி வராரு, அவருடைய இசை வந்து படம் முழுக்க வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆமாம், நன்றி. ஹியூமர் ஓகே தான், நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோடு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. படத்துக்கு சூப்பர், வாழ்த்துக்கள். டைலாக்லாம் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. புது புது வார்த்தைகள்லாம் வருது, நிறைய பேர்த்துக்கு புரியுறதுக்கே கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா புது புது வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு படம், அதுவும் தனியாக பண்ணியிருக்காரு. இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் நல்லாவே பண்ணுவார். அவருக்கு வாழ்த்துக்கள். புது ஹீரோ கிடச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எஸ்டிஆர் ரெஃபரன்ஸு அப்பப்போ நமக்கு வந்து அவருடைய ரொம்ப பொருத்தமாக வச்சுருக்காங்க. அந்த எஸ்டிஆரோடைய ரெஃபரன்ஸு படம் முழுக்க வச்சுருக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பூக்கி படத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் வந்து உண்மைதான். காமெடி இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், அது வந்து உண்மை தான். ஏன்னா இவங்க வந்து அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸு 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் அப்படி மாற்றி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருந்திருக்கும். படத்தில் வந்து சில விஷயங்கள் மிஸ்ஸிங்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும் படம். கண்டிப்பாக வருவார். நம்ம அப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கி விஜய் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது, அஜித் சாரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அது மாதிரி அஜய் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலும் நல்லா இருக்காங்க. யாராவது இவருடைய பெர்ஃபார்மன்ஸு, யாராவது அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா 1 to 1 நான் டிபேட் வைக்கிறேன், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள். எவ்ரி ஃப்ரேம் அவங்க எப்படி இருந்தாங்க சொல்கிறத மனசார ரசிக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். எவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற படத்துலேயே ஃப்ளாஸ் இருக்குது, இந்த படத்தில் இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நெஞ்சை தொட்டுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அவர் அருமையான கிளைமேக்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் வேடை வச்சுட்டு ஆனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த கிளைமேக்ஸை பின்னி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கும் படம். புக்கிங்கிறது வந்து செல்லம், சிட்டு, அம்முக்குட்டி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி புக்கின்னு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த நிக் நேமை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு செல்லமாக கூப்பிட்ற நேம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், சிம்பு டைலாக் பேசுகிறாங்கல்ல, டைலாக் பேசும்போது நம்ம கை தட்டணும்ல. ஒரு பிரேக்கப் ஆனால் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே இவர் ஹீரோவுக்கு வந்து ஒரு மனம் மாறுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் கனெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்தவரை வந்து அந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆமாம், நடிச்சிருக்காரு. ஆமாம், டிவி ஆர்டிஸ்டாகவே வந்து நடிச்சிருக்காரு. விஜய் சார் ஒரு சாங்க்கு வர்றாரு, ஆல்பம் சாங்கு. அவர் அழகாக ஆத்துக்குடி சாத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு குத்து போட்டு போகிறாரு. ஸோ நல்லா இருக்கு. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் உண்மையிலேயே சாங்ஸ் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஹீரோன்னு தான் சொல்லலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இதாகிடுவீங்க, அதான் சொல்ல ஃபெடப் ஆயிடுவீங்க. ஓகே, ஒரு படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். 2026 சூப்பரான ராம்காம் மூவி தான். வித்லவுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கூட ஒரு சின்ன அது வந்து ஆவரேஜ் வாட்சிங். கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். நான் நினைக்கிறேன் அதே மாதிரியே நம்ம அபிஷானுக்கு அடுத்த ரேஞ்சில் வந்து நின்றுவாப்புல. தேட்டரில் வந்து பார்க்கலாம் படம். அஜய் சூப்பராக நடித்தான், ராகுல் அப்படின்னு சொல்லி அவங்களும் நடித்தாங்க. அவங்க பேர் தெரியல. மூவியில் ராகுல் சூப்பராக நடித்தாங்க. தனுஷாக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக இருந்தா படத்தில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக வந்து பார்க்க ரொம்பவே ரிலேட்டபுளாக தான் இருந்தது. லைக் நிறையா என் ஃப்ரெண்ட்ஸே இவ்வளோ பார்த்துருக்கேன். ரொம்ப ரிலேட்டபுளான ஸ்டோரி, எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். போக்கி மூவி பார்த்துட்டு வந்தேன். போக்கி படம் ஓகே, வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப வாவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. தட்ஸ் ஆல். ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோவும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட இதில் எல்லாமே பண்ணியிருக்காரு.
பட் வந்து ஸ்டோரியாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. வேறு தோணுச்சு. மியூசிக் வைஸ் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. புதுசாக பண்ண மாதிரி இல்லை. ஸோ அவரோட இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி தட்ஸ் ஆல். கெமிஸ்ட்ரி வந்து ஓகே தான். அந்த அளவுக்கு வந்து இப்போ லவ்வர்ஸாக பார்க்கும்போது 2 பேரும் லவ்வராக எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடு தான் எனக்கு ஃப்ரீ ஆகுது. அந்த அளவுக்கு லவ்வபுளாக இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ப்ளஸ்னா வந்து ஐயோ ப்ளஸ் கேட்குறீங்களே. ப்ளஸ் ஓகே வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள், நல்ல ஸ்டோரி கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ தான் தோணுச்சு.